இங்க ஒரு குடும்பம் இருக்கு. அப்பா பெரிய டாக்டர், அம்மா, மகன், மகள் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த டாக்டர் ஒரு சின்ன பையனுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்ப அந்த பையன் எதிர்பாராத விதமா ஆபரேஷன்ல இறந்துட்டான். முதல்ல எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்தது. ஆனா போக போக அந்த இறந்த பையன் இந்த குடும்பத்துக்குள்ளார நுழைய ஆரம்பிக்கிறான். முதல்ல இவங்க முதல் மகள் நடக்க முடியாம போறாங்க. அப்புறம் சாப்பிட முடியாம போறாங்க. இந்த முதல் பொண்ணுக்கு எப்படி நடந்ததோ அதே போல தான் 2வது பொண்ணுக்கும் நடக்க ஆரம்பிக்குது. டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு. எந்த ஒரு மருந்தாலையும் இந்த 2 குழந்தைங்களையுமே காப்பாத்தவே முடியல. அப்புறம் போக போக அவங்க பையனுக்கும் அதே போல ஆகுது. அப்புறம் அந்த டாக்டருக்கு ஒரு இன்ட்யூஷன் கிரியேட் ஆகுது. உங்க குடும்பத்துல எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா அதுக்கு நீயே உன் கையால யாரையாவது ஒருத்தரை கொல்லணும் அப்படின்ற மாதிரியான இன்ட்யூஷன் அடிக்கடி வந்து போகுது. இவரும் வேற வழி இல்லாம யாராவது ஒருத்தரை கொன்னுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. கடைசியில அவரோட பையனை தேர்ந்தெடுத்து அவங்க பையனை துப்பாக்கியால கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாரு.